பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் குடுக்க போறோம். ஸோ, இன்னைக்கியோட ஷோ பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, முக்கியமா 3 பேர பயங்கரமா பாராட்டி தள்ளியிருக்காராம். போன வாரம் இவருக்கு வாங்கின ஹெவி ரோஸ் தான் போல இருக்கு. இந்த வாரம் விஜய் சேதுபதி அவங்களுக்கு முக்கியமா இருக்கிற ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே கலக்கியிருக்காரு. இன்னையோட எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அருணுக்கும் ஜெஃப்ரிக்குமே பயங்கரமா வார்னிங் குடுத்துருக்காரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசியிருக்காராம். ஸோ, இவங்களோட பல்பு இந்த வாரம் வேகல. சௌந்தர்யா, மஞ்சரி, அதுக்கப்புறம் தீபக்கு ஏகப்பட்ட மக்களோட கிளாப்ஸாம். ஸோ, லைவ்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆடியன்ஸு இவங்க கிட்ட பேசும்போதும் சரி, இவங்களோட பேர சொல்லும்போதும் அவங்க எல்லாருமே கிளாப்ப பயங்கரமா அள்ளி தள்ளியிருக்காங்க. முத்துக்குமார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த வீக்கோட மறுபடியும் கேப்டனா வின் ஆகியிருக்காரு. ஸோ, தர்ஷிகா சண்டே எபிசோடில் எலிமினேட் ஆகுறாங்க. ஜாக்லினுக்குமே ரொம்ப நல்ல கிளாப்ஸும் வந்திருக்கு. சரி, சத்யா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் சத்யாவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. வந்த வரைக்கும் மிக்சர் சாப்பிட்டது போதும், நீ கிளம்புப்பான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியும் சரி, விஜய் டிவியும் முடியாமல் அவர் அனுப்பிட்டாங்க. விஜய் விஷாலுக்கும் சரி, அதுக்கப்புறம் ரயானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி போயிட்டுருக்கு. ஸோ, ரயானுக்குமே அவ்வளோ பெரிய கிளாப்ஸும் நடந்திருக்கான். ஸோ, அவங்கள எல்லாருமே பாராட்டி தள்ளியிருக்காரு. முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரே, அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டுகிட்டே இருந்தார் இல்லையா? ராணாவுமே பிடிச்சி வாங்கியிருக்காரு. இதில் ஜெஃப்ரியை வந்துட்டு அவர் திட்டுறது ஜெஃப்ரிக்கு இது தேவைதான்றது நமக்கு தெரியுது. நீ உன்னோட பாயிண்ட்ஸை நீ எடுத்துகிட்டு வா. கேப்டன்சி டாஸ்க்லேயும் சரி, மற்றதுலையும் நீ எதுக்கு உன்னோடதை நீ விளையாடாமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்கு ரொம்பவே முக்கியம்னா, அப்போ நீ விளையாடி ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு பேசினது தான் அங்கே ஹைலைட்டேவா. ஸோ, இதில் முக்கியமாக ஜெஃப்ரி யாரை பேச்சு கேட்டுட்டு இப்படி ஆடுறாருன்னு தெரியல. ஏதோ ஒரு கேங்கில் இருந்தோம், இப்போ வேறு கேங்கில் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு முக்கியமாக பவித்ராவோட ரொம்பவே இந்த வாரம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ, இது ஹைலைட்டாக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. மஞ்சரியோட கிராஃபு அப்படியே கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் கிட்ட மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ, டாப் 5ல கண்டிப்பாக மஞ்சரி இருப்பாங்கன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, டபுள் எலிமினேஷனில் போன தர்ஷிகா, அதுக்கப்புறம் சத்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட வேர்த்து தான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ, இந்த மாதிரி பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.